பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்று கேட்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலையோடு இருக்கிறீங்க தானே? உங்களை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, ஏதோ ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. நாளை தினத்தை குறித்த கவலை. இப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 6:31 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்க எதுக்கு நாளை தினத்தை குறித்தே கவலைப்பட்டு அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, எதுக்கு வீண் கவலை? இந்த கவலை உங்களை பாதிக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிங்க இவ்வளவு தேவை இருக்கும்போது கவலைப்படாம இருக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. உங்களுக்காக கவலைப்பட இயேசு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஒரு குட்டி பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல குட்டி பிள்ளை இப்பதான் எல்கேஜி படிக்குதுன்னு வைங்க. ஒரு 4 வயசு 4.5 வயசு ஆகுது, 5 வயசுன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு 1000 ரூபா கொண்டு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து விடுறாங்க. 1000 ரூபாயா? நான் எங்க போவேன்? 1000 ரூபாய்க்கு இந்த பிள்ளை கவலைப்படுமா? வீட்டுக்கு வரும்போது கவலையோட, ஏன் கவலையா இருக்கு? 1000 ரூபா நாளைக்கு கொண்டு போகணும், ஃபீஸ் கட்டன்னு சொல்லி இருக்கிறாங்க, கவலைப்படுமா? அது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வந்து நாளைக்கு 1000 ரூபா கொண்டு போனோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லும். ஏன்? எனக்காக கவலைப்பட எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அதனால அந்த குழந்தைகள் எதை குறித்த கவலைப்படாம சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு அப்பா இருக்கார்ல, பரலோக தகப்பன் இயேசு, உயிரே கொடுத்த ஆண்டவர் இருக்கும்போது உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? குறைவை நிறைவாக்க மாட்டாரா? இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டாரா? எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை முழுமையா விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு தகப்பனா, ஒரு பரலோக தகப்பனா என் கூட இருக்கார், எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். நான் அவர் மேல எல்லா கவலையும் வச்சிருவேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா நீங்க வாழலாம். இப்படி சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதுன்னு இயேசுவே சொல்லுகிறார். அப்ப கவலைப்பட்டீங்கன்னா பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம். இயேசு சொல்றார், மகளை கவலைப்படாத, மகனை கவலைப்படாதன்னு. நீங்க கவலைப்பட்டா ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறீங்க, அது பாவம். அதனால கவலையை அவர் மேல இன்னைக்கு வச்சிடணும். இன்றைக்கோடு உங்களுடைய கவலை உள்ளத்தை விட்டு எடுக்கப்படணும். இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, என்னுடைய கவலைகளை எல்லாம் உண்மையில நான் வைத்து விடுகிறேன். நீர் எனக்கு இருக்கிறதுனால இனி நான் எதை குறித்த கவலைப்பட மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்